தன்னோட காரை எடுத்துக்கிட்டு தான் எங்கே போறோன்னே தெரியாம வேகமா ஓட்டிட்டு போயிட்டு இருந்தான் ருத்ரன். அவன் மனசெல்லாம் ரணமா இருந்தது. வெண்பாவை நினைச்சு அவன் மனசு படாத பாடுபட்டுச்சு. அவனுக்கும் வெண்பாவுக்கும் கிட்டத்தட்ட 8 வயசு வித்தியாசம். தன்னோட தங்கச்சி பிறந்த உடனேயே அவன் அடைஞ்ச சந்தோஷத்திற்கு அளவே இல்லைன்னு சொல்லலாம். அம்மா வயிற்றுல குழந்தை இருந்தப்போவே அவனுக்கு தங்கை தான் பிறக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டான். தங்க பிறந்த உடனே தன்னோட அம்மா அவளை கவனிச்சதை விட தான் தான் ரொம்ப அதிகமாக கவனிச்சுக்கிட்டான். ருத்ரனோட அம்மாவும் அப்பாவும் பெரிய பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவங்க. ஆனாலும் ஜாதியில வேறு வேறு இனத்தை சேர்ந்ததுனால அவங்களுடைய கல்யாணத்துக்கு பெரியவங்க ஒப்புதல் அளிக்கவே இல்லை. பெரியவங்களை எதிர்த்து வந்து தான் கல்யாணமே பண்ணிக்கிட்டாங்க 2 பேரும். அப்போ அவங்களுக்கு சப்போர்ட்டா இருந்தவர் அம்மா மீனாவோட அண்ணன் சிதம்பரம் மட்டுமே. அதுக்கப்புறம் அவனுடைய அப்பா ராஜசேகரனுடைய சொந்த முயற்சியால பல துன்பங்களை சந்திச்சு பெரிய பிசினஸ் மேனா உருவானாரு. அம்மாவும் அப்பாவும் காதல் தம்பதியினரா வாழ்ந்து பிறந்த முதல் குழந்தை தான் ருத்ரன். அதுக்கப்புறம் அவனுடைய தாய் மீனா 2வதா பெற்றெடுத்தவ வெண்பா. வெண்பா 6 மாச குழந்தையா இருக்கும்போதே ஒரு பிசினஸ் பார்ட்டிக்கு போன அவனுடைய அம்மாவும் அப்பாவும் வீடு திரும்பவே இல்லை. வழியில கார் விபத்துல 2 பேருமே இறந்து போயிருந்தாங்க. இந்த செய்தியை கேட்ட ருத்ரனுக்கு அந்த சின்ன வயசுல என்ன பண்றதுனே தெரியல. கையில தங்கையோட மருத்துவமனைக்கு வந்த ருத்ரனை பார்த்து அங்க இருந்த போலீஸ் காவலர்கள் கூட மனசு தவிச்சு போனாங்க. பிறகு அந்த காவலருடைய உதவியோடையே அத்தனை காரியங்களையும் அன்னைக்கு செஞ்சான். உயிரோடு இருக்கும்போது வராத உறவினர்கள் அவனுடைய அம்மாவும் அப்பாவும் இறந்ததுக்கு அப்புறம் வந்தாங்க. காரணம் அவங்களுடைய சொத்து. அதை கண்டு காக்கா கூட்டம் போல வந்த உறவினர்களை கண்டு அன்னைக்கு மிரண்டுதான் போனான் ருத்ரன். ஆனா அந்த வயசுலயும் தன்னோட அப்பா சொல்லி கொடுத்த பாடங்கள் அவன் மனசுல இருந்ததுனால உறவினர்களை பார்த்து 2 நாள்ல உஷாரானான் ருத்ரன். தன்னோட மாமா சிதம்பரம் அவருடைய துணையோட மற்ற உறவினர்களை அவன் கிட்ட இருந்து விலக்கி வச்சான். சிதம்பரம் மாமாவுக்கு திருமணம் ஆகவே இல்லை. அவர் யாருக்காகவும் சொத்து சேர்க்க வேண்டிய அவசியமும் இல்லை. அதனால தன்னோட மாமாவை மட்டும் இன்னைக்கும் நம்பி இருக்கான் ருத்ரன். அதன் பிறகு அவனுடைய தங்கையை உயிரா நினைச்சு அவனுடைய மாமாவோட உதவியோட வெண்பாவை நல்லபடியா வளர்த்தினான். கை குழந்தையிலிருந்து அவனுடைய கைப்பிடிக்குள்ளேயே வளர்ந்தா வெண்பா. தன்னோட தங்கை எது கேட்டாலும் அப்படியே செய்வான் ருத்ரன். பிசினஸ் பொறுப்பை அவன் ஏத்ததுக்கு அப்புறம் சிதம்பரம் மாமா தன்னோட சொந்த ஊரான கிராமத்துக்கே போயிட்டாரு. அவருடைய வாழ்க்கைய இன்னைக்கு நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்காரு. இனி வெண்பாவை யார் துணையும் இல்லாம நல்லபடியா வளர்க்க முடியும்னு நம்பித்தான் அவளை அவ விருப்பப்படி அந்த கல்லூரியில சேர்த்து விட்டு வந்தான். இப்படி பழைய நினைவுகளே மூழ்கி போனவன் தன்னோட காரை ஓரமா நிறுத்தினபடி கார் ஸ்டீரிங் மீது தன்னோட தலையை வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் கண்களை இறுக மூடி படுத்திருந்தான். அப்போவுமே அவனுக்கு பழைய நினைவுகள்ல இருந்து வெளியில வரவே முடியல. சிவன்யாவை பத்தி சொன்ன அந்த நாள் முதல் அவனுக்கு சிவன்யா மேல ரொம்ப காதல் வந்தது. வெண்பா கிட்ட கெஞ்சி கூத்தாடி சிவன்யாவோட போட்டோவை ஒரு நாள் வாங்கினான். அதுல வெண்பாவும் சிவன்யாவும் அழகா சிரிச்சிட்டு இருந்தாங்க. அதை பார்த்த அந்த நாள்ல சிவன்யால அவளுடைய காலடியில தன்னோட இதயத்தையே ஒப்படைச்சான் ருத்ரன். அந்த அளவு அவளை விரும்பினான். வெண்பாவும் சிவன்யாவும் கல்லூரி படிப்பை முடிச்சதுக்கு அப்புறம் அவளை பெண் கேட்டு கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணிருந்தான் ருத்ரன். அன்னைக்கே சிவன்யாவுக்கும் இதுக்கு சம்மதம்னு வெண்பா மூலம் கேட்ட உடனே அவனுக்கு ரெட்டிப்பு சந்தோஷம்தான் இருந்தது அன்னைக்கு. அண்ணா, எப்படியோ பேசி பேசி சிவன்யாவை ஒரு வழிக்கு கொண்டு வந்துட்டேன். இப்பதான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க அவ சரின்னே தலையாடுறா. அப்ப கூட அவ அம்மா அப்பா கிட்ட இது ஒத்துக்கிட்டா மட்டும்தான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பாளாம். அவ மனசு மாறதுக்குள்ள எக்ஸாம் முடிஞ்சதும் நம்ம அவங்க வீட்டுக்கு போய் பொண்ணு கேட்டுடலாமண்ணா என்றாள் அன்று ஒரு நாள் வெண்பா. அதை கேட்ட ருத்ரனும், சரிதான் வெண்பா, ஆமா உன் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உன் ஃப்ரெண்டுக்கு அவ்வளவு கசக்குதாமா என்று நக்கல் சிரிப்புடன் கேட்டான். அடடா, அப்படி இல்லைனா அவ நம்ம பணத்தை பார்த்து ரொம்ப பயப்படுறா. அவளுடைய தகுதிக்கும் நம்ம தகுதிக்கும் ஏணி வச்சா கூட எட்டாதுன்னு நினைக்கிறா. நம்ம அவளை ஏமாத்திருவோம்னு நினைக்கிறா. அதனாலதான் கல்யாணத்துக்கு இவ்வளவு வருஷம் ஒத்துக்காம இருந்தா என்றாள். அதை கேட்ட ருத்ரனுக்கும் சிவன்யாவோட மனசு புரிஞ்சுது. சரிதாம்மா, படிப்பு முடியட்டும், நம்ம போய் பேசலாம் என்ன
என்றபடி ஃபோனை வச்சான். அதன் பிறகு கல்லூரியில் இறுதி ஆண்டு படித்து முடிச்சு தேர்வும் நல்லபடியாக எழுதி முடிச்சுதான் வெண்பா ஒரு நாள் ஃபோன் பண்ணி சொன்னான். அண்ணா, எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, ஆனாலும் இன்னும் 10 நாள் இங்கே இருந்துட்டு தான் வருவேன் என்றவரிடம், என்னம்மா எக்ஸாம் தான் முடிஞ்சிருச்சுல்ல, அப்புறம் ஏமா இன்னும் 10 நாள், உடனே கிளம்பி வாடா, உன்னை பார்க்கணும் போல இருக்கு என்றான் ருத்ரன். அண்ணா, என்னன்னா நீ இனி எப்போவுமே உன் கூட தானே இருப்பேன், கடைசியாக ஒரு 10 நாள் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இருந்துட்டு வரேனே என்று கெஞ்சி கேட்டவர்கிட்ட மறுக்க தோன்றாம ஒப்புக்கிட்டான் ருத்ரன். ஆனா அடுத்த 2வது நாளே கல்லூரியிலிருந்து அவனுக்கு ஒரு ஃபோன் வந்தது. வெண்பா 3வது மாடியிலிருந்து கீழே விழுந்து தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணதா. அதை கேட்ட அந்த வினாடியில அவனுக்கு உயிரே போனது போல இருந்தது. அவனை சமாளிச்சுக்க ரொம்ப நேரம் பாடுபட்டான். அடிச்சு பிடிச்சுக்கிட்டு மருத்துவமனைக்கு வந்து பார்த்தான். அங்க தன்னோட தங்கையோட உடம்புல முழுவதும் பிளாஸ்டர் சுற்றப்பட்டு அவ சுவாசிக்க கூட முடியாம மூச்சு எடுத்துக்கிட்டு இருந்த வெண்பாவை பார்த்து நொந்து போனான். ஐயோ வெண்பான்னு அன்னைக்கு கதறினான். இது எப்படி ஆச்சு, என்ன ஆச்சுன்னு அவனுக்கு ஒண்ணுமே புரியல. ஐசியூலேருந்து வெளில வந்தவன் கல்லூரி பிரின்சிபலை நேராக போய் பார்த்தான். அங்க அவர் சொன்ன விஷயம் இந்த ஜென்மத்துக்கே இந்த சித்திரவதை போதும்னு இருந்தது ருத்ரனுக்கு. வெண்பாவோட ஃபோனை பிரின்சிபல் கிட்ட இருந்து வாங்கினவன் பிரின்சிபல் எடுத்து கொடுத்த அந்த வீடியோவை 2 வினாடிகள் கூட அவனால பார்க்க முடியல. ஏன்னா அந்த வீடியோல வெண்பாவும் வினித்தும் ஒன்னா இருக்கிறது மாதிரி இருந்தது. அதுல 2 பேருமே அத்துமீறி நடந்திருக்கிறது புரிய இனியும் அதை தொடர்ந்து பார்க்க முடியாம போனை ஆஃப் பண்ணான். ஒரு அண்ணனா எதையெல்லாம் பார்க்க கூடாதோ அதெல்லாம் பார்க்க வேண்டியதா போயிடுச்சேன்னு அன்னைக்கு தவிச்சு போய் நின்னான். தான் எங்க இருக்கோன்னு கூட மறந்து அன்னைக்கு கதறி அழுதான். அதை பார்த்த பிரின்சிபல் ருத்ரன் கிட்ட எழுந்து வந்து அவனுடைய முதுக தட்டி சமாதானம் பண்ணாரு. இங்க பாருங்க ருத்ரன், இது எப்படி நடந்ததுன்னு எங்களுக்கும் சரியா தெரியல. காலேஜ் முடிஞ்சு எல்லாரும் கிளம்புற நேரத்துல இப்படி ஆயிருக்கு. எங்களுக்கு இதுக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியல. நீங்க தைரியமா இருங்க, வெண்பாக்கு ஒன்றும் ஆகாது என்று சமாதானம் பண்ணாரு. ரொம்ப நேரம் அழுகைக்கு அப்புறம் தான் தன் கண்களை தொடச்சபடி நிமிர்ந்து பார்த்தவன், எனக்கு இங்க சிவன்யாவை பார்க்கணும், அவகிட்ட நான் பேசணும், என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியணும் என்றான். அதை கேட்ட பிரின்சிபல், சிவன்யாவா? அவ காலேஜ் முடிஞ்ச உடனேயே ஊருக்கு போயிட்டாங்களே. கடைசியா வெண்பா கூட இருந்தது வசுந்தரா மட்டும்தான். நீங்க வேணும்னா அவங்கள பார்த்து என்ன நடந்ததுன்னு கேளுங்களேன் என்றபடி வசுந்தராவை பிரின்சிபல் வரவழைச்சாரு. கதவை தட்டிக்கிட்டு உள்ள வந்தா வசுந்தரா. வசுந்தரா என்ற பெயரை வெண்பா அடிக்கடி சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறான் ருத்ரன். உள்ள வந்தவளை மேலும் கீழும் பார்த்தான் ருத்ரன். ருத்ரனை பார்த்த வசுந்தராவும் திணறி போய் தன்னோட கைகளை பிசைஞ்சபடி நின்றுட்டு இருந்தா. வசுந்தராவை முதல்ல அன்னைக்குதான் பாக்குறான் ருத்ரன். நீல நிறத்துல சுடிதார் போட்டுட்டு முடிய ஸ்டைலா வெட்டியபடி தன்னை அழகிப்படுத்திக் கொள்ள படாத பாடுபட்டிருந்தா வசுந்தரா. அந்த நேரத்திலையும் ருத்ரனுக்கு அது உறுத்தாம இல்லை. ஆனாலும் அத மனசுல வாங்கிக்காம வசுந்தராவை நோக்கி, சொல்லுங்க வசுந்தரா, இதெல்லாம் என்ன என்றபடி வெண்பாவின் போனை அவகிட்ட காட்டினான். அதை பார்த்த வசுந்தரா மௌனமா தலை குனிஞ்சா. என்ன வசுந்தரா இது, இப்படி மௌனமா நின்னா என்ன அர்த்தம்? ஏதாவது பதில் சொல்லு. என்கிட்டயும் நீ எதுவுமே சொல்லல, அட்லீஸ்ட் வெண்பாவோட அண்ணா கிட்டையாவது உண்மை சொல்லு என்று கேட்டார் பிரின்சிபல். பிரின்சிபலோட குரல்ல திடுக்கிட்டு போன வசுந்தரா ருத்ரனை பார்த்து, சார், எனக்கும் இதை பத்தி ஒன்றும் சரியா தெரியல. இந்த வீடியோ சிவன்யா போன்ல இருந்து தான் ஷேர் ஆயிருக்கு. இதை பார்த்ததுல இருந்து வெண்பா அழுதுகிட்டே இருந்தா. நான் அவளை ரொம்ப சமாதானம் பண்ணேன் சார். ஆனா காலையில எங்களுக்கே தெரியும் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போயிருக்குன்னு. ரூமை விட்டு காலையில வெளியில வந்த வெண்பாவை காலேஜ்ல இருக்கிற மற்ற பொண்ணுங்க அந்த வீடியோவை பார்த்து கிண்டல் பண்ணதை வெண்பாவால தாங்க முடியல. அழுதுகிட்டே மேல ஓடி போய் மேல இருந்து கீழே விழுந்துட்டா. நான் அவகிட்ட நைட்டெல்லாம் ரொம்ப அவளை பேசி அவளை தனியா விடாம தான் சார் இருந்தேன். ஆனா காலையில அவ இப்படி பண்ணிப்பான்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கல என்று அழுதுகிட்டே சொன்னான். ருத்ரனுக்கு அதை கேட்டு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. என்னது, சிவன்யாவா ஷேர் பண்ணா என்றவன் வெண்பாவோட போனை எடுத்து மறுபடியும் வாட்ஸ்அப்பை செக் பண்ணான். அதுல அந்த வீடியோ சிவன்யா கிட்ட இருந்து வந்ததுன்னு உறுதியாச்சு. அதை பார்த்தவனால தாங்கவே முடியல. சிவன்யாவா இவ்வளவு பெரிய துரோகத்தை வெண்பாவுக்கு பண்ணா என்று நினைச்சு மனம் குமுறினான். அழுது அழுது ஓஞ்சு போனான் ருத்ரன். அன்னைக்கு வசுந்தரா மட்டும் தான் பக்கம் இல்லைனா வெண்பாவை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்க முடியுமாங்கிறது கூட அவனுக்கு சந்தேகம்தான். அந்த அளவுக்கு ருத்ரன் துவண்டு போயிருந்தான். அன்னைக்கு பிரின்சிபலோட அறையிலிருந்து வெளில வந்தவன் நேரா மருத்துவமனைக்கு போனான்.
இன்னும் தன்னோட தங்கை உயிர் பிழைக்கிறதுல சந்தேகம் இருக்குன்னு மருத்துவர் சொன்னதால அந்த விஷயத்தை தாங்க முடியாம ஐசியூக்கு வெளியே தவமா கிடந்தான் ருத்ரன். எல்லா கடவுளையும் வேண்டிக்கிட்டான் வெண்பாவுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு. அப்படி அவன் துவண்டு போயிருந்தப்போ அவனுக்காக ஓடி வந்தவதான் இந்த வசுந்தரா. அவன் துவண்டு போய் அமர்ந்திருக்கிறத கவனிச்சு மருத்துவர்கிட்ட போய் வெண்பாவை பத்தி பேசி ருத்ரனுக்கு அன்னைக்கு பக்கபலமா இருந்தா. அன்னைக்கு வசுந்தரா மட்டும் தனக்கு சப்போர்ட்டா இல்லைனா வெண்பாவை தான் வீட்டுக்கு இப்படியாவது அழைச்சு வந்திருக்க முடியுமாங்கிறது ருத்ரனுக்கே சந்தேகம்தான். அவன் இருந்த நிலையை பார்த்து வசுந்தராவே அன்னைக்கு அரண்டுதான் போனான். ருத்ரனையும் வெண்பாவையும் மாறி மாறி பார்த்தா வசுந்தரா. வெண்பா இப்படி கிடந்தும் ஒரு தடவை கூட சிவன்யா அவளை பார்க்க வரவே இல்லை. இது என்ன ஃப்ரெண்ட்ஷிப்போ என்றுதான் அவனுக்கு புரியவே இல்லை. சிவன்யா மீது நாளாக நாளாக அவனுக்கு வெறுப்பும் கோபமும் அதிகமாயிட்டே போச்சு. ஆனாலும் அவளை காதலிச்ச மனசு அவளை மறக்க முடியாம தவிச்சு போச்சு. பழி வாங்கும் நோக்கத்தோட தான் அவளை தேடி கண்டுபிடிச்சு இன்னைக்கு கல்யாணமும் பண்ணிட்டு வந்து வீட்டுல கொண்டு வந்து வச்சிருக்கான் ருத்ரன்.